நித்திய கல்யாண பெருமாள். அவர் கால முனிவரோட தவத்தை ஏற்று அவருடைய 360 பொண்களையும் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு பெண்ணாக திருமணம் பண்ணுவார். கடைசி நாள் 360 பொண்ணையும் ஒரே பெண்ணாக்கி அகிலவள்ளியாக தனது இடது கரத்தில் வச்சுக்கிட்டாரு. இடது கரத்தில் வைக்கிறது பிறகு தான் அந்த அம்மா திருவிடந்தை, திருவாகிய லட்சுமியை இடது பக்கத்தில் வைக்கிறது தான் அது திருவிடந்தைன்னு பேர் வந்துச்சு. இந்த திருவிடந்தை கோயிலுக்கு போனால் கல்யாணம் ஆகாமல் இருக்கிற ஆட்களுக்கு கல்யாணம் ஆகும். அங்கே அவருடைய காலடியில் ஆதிசேஷனும் அவர் மனைவி இருக்கா. அதனால் நாகதோஷங்கள் அவ்வளோ நீங்கும், கரகதோஷங்கள் நீங்கும். இன்னும் கரகதோஷங்கள் சுக்கிரதோஷம் எல்லாமே நீங்கும். ரச்சனி அந்த அரக்கரிடமிருந்து அந்த இவர் நிலத்தை மீட்டெடுக்கிறாங்க. வீடு வாங்கணுன்னா அங்கே போகலாம், நிலம் வாங்கணுன்னா